வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நிம்மதியான வாழ்வுக்கு தேவை நல்ல குழந்தைகள். குழந்தை பருவத்தில் தொடங்கி வாலிப வயதில் இல்லறத்தை ஏற்கின்ற வரைக்கும் அது தனி மனிதனை சார்ந்த, தன்னை சார்ந்த வாழ்க்கையாகும். தனது உடலை வளப்படுத்திக் கொள்வது, திடப்படுத்திக் கொள்வது, அறிவை மேம்படுத்திக் கொள்வது, தொழில் மற்றும் வாழ்க்கை துணையை அமைத்துக் கொள்வது, இவையெல்லாம் அந்த வயதில் நிகழ்கின்ற நிகழ்வுகள். திருமணத்திற்கு பிறகு இல்லறத்தின் விளைவாக குழந்தைகள் பிறந்த பிறகு அவர்களை நல்ல முறையில் வளர்ப்பது, அவருடைய தேவைகளை நிறைவு செய்வது, அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து தருவது, அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைய வழி செய்வது என்ற வகையில் மனித வாழ்க்கையின், ஒரு பெற்றோரின் வாழ்க்கையின் பெரும் பகுதி குழந்தைகளை பற்றியதாகவே அமைந்து போகிறது. பொதுவாக 25 வயதில் திருமணம், 26 வயதில் குழந்தை பேறு, 70 வயது வாக்கில் வாழ்க்கையின் முடிவு. இந்த பொதுவான வாழ்வின் பெரும் பகுதி பார்க்கிறோம் என்றால் 26 வயது, 27 வயது வைத்துக் கொள்ளுங்களேன். 27 வயதிலிருந்து 70 வயது வரைக்கும் ஒரு தம்பதியரின் வாழ்க்கை சந்ததியின் பராமரிப்பிலேயே, வாழ்க்கை அமைத்து தருவதிலேயே கழிந்து போகிறது. சரி, அவ்வளவு சிரமப்பட்டும் அந்த குழந்தை கொஞ்சம் சரியில்லை என்றால் இந்த தம்பதியரின் வாழ்வின் பெரும் பகுதி துன்பமயமான, நிறைவில்லாத வாழ்க்கையாகத்தானே அமைகிறது. எனவே சிரமமில்லாத, நிறைவான, வளமான வாழ்க்கை அமைய வேண்டுமென்றால் நல்ல அறிவுள்ள, திறமுள்ள குழந்தை பிறக்க வேண்டும். பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற என்கிறார் வள்ளுவப்பெருந்தகை. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. நல்ல அறிவுள்ள, பண்புள்ள குழந்தையை பெறுவதை விட நாம் பெற வேண்டிய மிக பெரும் செல்வம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்கிறார் வள்ளுவப்பெருந்தகை. அதே போல தி டஃபஸ்ட் ஜாப் இன் த வேர்ல்டு, மிக கடினமான காரியம் எது என்றால் ஒரு குழந்தையை நல்லவனாக வளர்ப்பது தான் உலகத்திலே மிகப்பெரிய சாதனை. மக்கள் பெறக்கூடிய பேர்களில் உயர்ந்தது அறிவறிந்த குழந்தைகளோடு அனைத்து செல்வங்களையும் வளங்களையும் நிறைவாக பெற்று தனது பெற்றோருக்கும், உடன்பிறப்புக்கும், சமுதாயத்திற்கும் நன்மை செய்து சிறப்பதே ஆகும். குழந்தைகளை பெறுவது ஒன்றும் பெரிய சாதனை இல்லை. ஒரு உயிர் என்று மிகவும் ஆட்டிக்கொள்கிறார்களே உலகத்தில். அது என்ன 10 மாதம் போனால் இன்னொரு குழந்தை பிறந்துவிடும். இது ஒன்றும் பெரிய சாதனை அல்ல. எது சாதனை என்றால் அந்த குழந்தையை அறிவறிந்த சிறப்போடு வளர்த்தி காட்டுவதுதான் மிகப்பெரிய சாதனை. அந்த பொறுப்பை உணர்கின்ற போது உணர்ந்த பெற்றோருக்குத்தான் தெரியும், உலகத்திலேயே மிக கடினமான காரியம் குழந்தை வளர்ப்பு தான். எவ்வளவு செல்வங்கள், வசதிகள் அமைந்திருந்தாலும் நல்லதொரு குழந்தை செல்வம் அமையவில்லை என்றால் சம்பாதித்த செல்வத்தையும் நிறைவாக அனுபவிக்க முடியாது. அந்த சொத்துக்களை மிச்சம் வைத்துவிட்டு போனாலும்
அறிவற்ற பண்பற்ற குழந்தைகளால் அதை உருப்படியாக காத்து கொள்ளவும் தெரியாது. எனவே எப்படி பார்த்தாலும் நல்ல குழந்தை செல்வமே மதிப்பு மிக்கது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்கிறார் வள்ளுவர். ஈன்ற பொழுதின் பெரிதும் உவக்கும், எப்போ தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இது இன்றைய காலகட்டத்தில் மிக பெரும் அதிகாரி, மிக பெரும் செல்வந்தன் என்று கேட்ட தாய் சந்தோஷப்படுகிறாள் தவிர, சான்றோன் என கேட்ட தாய்க்கு இன்றைக்கு சமுதாயத்தில் வாய்ப்பு இல்லை. என சான்றாண்மை வேறு. பதவி, அதிகாரம், செல்வம் இவற்றை விட சான்றாண்மை என்பது முற்றிலும் வேறானது. இன்னும் சொல்லப்போனால் மக்களில் 99% பேருக்கு அதை பற்றிய மதிப்போ விளக்கமோ தெரியாது. அதை வள்ளுவர் சொல்கின்றார், வலி உணர்வோடு குழந்தையை பிரசவித்த பிறகு குழந்தையை பார்க்கின்ற போது ஒரு மன நிறைவு, மகிழ்ச்சி. தொடர்ந்து அக்குழந்தையை வளர்க்கின்ற அன்பின் வெளிப்பாடே தாய்ப்பாசம். அக்குழந்தை கல்வியில் தேர்ச்சி பெறும்போது ஒரு மகிழ்ச்சி, நல்ல ஒரு தொழில் அமைகின்ற போது ஒரு மகிழ்ச்சி, நல்ல ஒரு வாழ்க்கை துணை அவருக்கு அமைகின்ற போது ஒரு மகிழ்ச்சி. இப்படி பல சந்தர்ப்பங்களில், காலகட்டங்களில் மகிழ்ச்சியை பெற்றோர் பெற்றாலும் இவை அனைத்திலும் உயர்ந்த நிறைவான மனம் பூரித்த ஓப்பு எப்போது என்றால், தான் பெற்று வளர்த்து ஆளாக்கிய குழந்தை சான்றோனாகி மக்கள் அவனது அறிவுரையால் வாழ்வு சிறக்க நன்றியோடு பாராட்டுகின்ற போது ஏற்படுகின்ற இன்பம் ஈன்ற பொழுதை விட பெரியது. வள்ளுவரை பெற்ற தாய் தந்தை எப்படி மகிழ்ந்திருப்பார்கள்? வேதத்திரி மகர்ஷியை பெற்ற தாய் தந்தை எப்படி மகிழ்ச்சி அடைந்தார்கள்? அதுதான் சான்றோன் என கேட்ட தாய். இப்படிப்பட்ட அற்புதமான அறிவுமிக்க ஆற்றல்மிக்க குழந்தையை பெறுவதற்கு இவருடைய தாய் தந்தை என்ன தவம் செய்திருப்பார்கள் என்று உலகையே அதிசயிக்கச் செய்வதே ஒரு சந்ததி, ஆணோ பெண்ணோ, அவர் தாய் தந்தைக்கு செய்கின்ற உதவி. ஒரு குழந்தையை நல்ல முறையில் உருவாக்கவும் வளர்க்கவும் பாதுகாக்கவும் அந்த வாய்ப்பு, அந்த திறம் யாருக்கு கிடைக்கிறது என்றால் நல்ல தம்பதியருக்கே அப்படிப்பட்ட பெரும் பேறு அமைகிறது. விதைக்கு தக்க விளைச்சல் தானே. விதை வீரியம் மிக்கதாக இருந்தால் விளைச்சல் அதிகம். விதை திறமற்றது என்றால் குறைந்த விளைச்சல். அதுபோல வீரியமிக்க பண்புள்ள சந்ததிக்குத்தானே நல்ல குழந்தைகள் பிறக்க முடியும். தவறாக வாழ்கின்ற தம்பதிக்கு எப்படி சிறப்புமிக்க குழந்தைகள் பிறக்க முடியும்? எனவே இந்த பண்பு, இந்த திறம் பிறப்பில் நமக்கு குறைப்பட்டிருந்தாலும் அவற்றை தகுந்த குரு மூலம் கற்றுக்கொண்டு பயிற்சி செய்து தர்மத்தின்படி வாழும் நெறிகளை பின்பற்றி தான் பக்குவப்பட்ட பிறகு சந்ததியை உருவாக்குவது என்பதுதான் ராமாயணம் காட்டிய வாழ்க்கை நெறி. அதாவது 16 வயதிலே ராமனுக்கு திருமணம் நடந்தேறியது. 12 ஆண்டுகள் இல்லறவாசம், பிறகு 14 ஆண்டுகள் வனவாசம். வனவாசம் போக வேண்டும் என்பதுதான் விதியே தவிர குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பது விதி இல்லையே. சரி, அங்கேயும் குழந்தை பெரியல. திரும்ப வந்து
அரசு பதவியேற்று அதன் பிறகுதான் கருவாகி லவகுசன் என்ற இரட்டை குழந்தை பிறக்கிறது. என்றால் என்ன கருத்தை, வாழ்க்கை நெறியை இராமாயணம் நமக்கு காட்டியிருக்கிறது என்றால், ஒவ்வொரு மனிதனும் தன்னுள் இருக்கின்ற ஆத்மா, ஜீவாத்மா, அதை ஆட்டி படைக்கின்ற ஆணவம், அந்த ஆணவத்தில் இருந்து ஆத்மாவை விடுதலை செய்த பிறகு பரம்பொருள் என்ற தெய்வீகத்தை அறிந்து அந்த பக்குவத்திலேதான் குழந்தை பேரை பெற வேண்டும் என்று ராமன் மட்டும் வாழ்ந்து காட்டவில்லை. ராமன் பிறப்பதற்கு முன்பு தசரதனும் கோசலையும் அதே போல் தவத்தில் இருந்துதான் யாகத்திலே குழந்தை பெற்றார்கள். எனவே அறிவறிந்த மக்கட்பேறு வர வேண்டும் என்றால் தம்பதியரும் அறிவறிந்தலாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் ஆன்மீகம் என்று நம்முடைய முன்னோர்கள் போதித்திருக்கின்றார்கள். அதை உணர்ந்து பயன்கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.